அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ரவையில் வந்து கேசரி செஞ்சு பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி நம்ம உடச்ச கோதுமையில் கேசரி செஞ்சோம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. இந்த கோதுமை ரவை கேசரி எப்படி செய்யலாங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து நான் உடச்ச கோதுமை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா உங்களுக்கு பெருசு பெருசாக இருந்தால் மிக்சியில் வந்து ஒரு பல்ஸில் விட்டு ஒரு ஓட்டிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு வானல் விட்டுருக்கேன். அந்த வானலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி உருகி வரட்டும். இப்போ நம்ம நெய்யில் தான் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரி பருப்பு நான் வந்து ஒரு 6-7 முந்திரி பருப்பு நல்லா 2ஆக கட் பண்ணி வகுந்தொட்டு சேர்த்துருக்கேன். இந்த நெய்யிலே போட்டு இதை நல்லா வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. எப்போவுமே நமக்கு பாயசம்னாலும் கேசரினாலும் முதல்ல வர்றது நமக்கு வந்து முந்திரி திராட்சை தான். அதனால் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியை வந்து நல்லா வறுத்து இந்த கலரில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம திராட்சை தான் ஒரு கையளவு ஒரு 10 திராட்சை எடுத்திருக்கேன். நான் கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வெள்ளை திராட்சை வேணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளை திராட்சை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருப்பு திராட்சை இருந்ததுனால நான் கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அந்த நெய்யில் போட்டு நல்லா வந்து பொரித்து பபுள்ஸ் மாதிரி வர அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பபுள்ஸ் மாதிரி பெருசாக எல்லாம் உப்பி வந்துருச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இதே நெய்யிலே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உடச்ச கோதுமையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு நான் எடுத்து வச்சுருந்த இந்த ரவையை வந்து இந்த நெய்யில் சேர்த்து நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறாதீங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்லோவாக நல்லா ஒரு வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெய்யில் போட்டு நம்ம வறுத்தோடனே கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதே கப்பில் வந்து நான் வந்து 3.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கப் வந்து ரவைக்கு 3.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரவை வந்து நல்லா வெந்து வரணும். அதுக்காக நான் 3.5 கப் சேர்த்துருக்கேன். பாருங்கள், உங்கள்கிட்ட அளந்து காட்டுறேன். இப்போ நான் இதிலே வந்து 2வது கப் ஊற்றிட்டுருக்கேன். இது 3வது கப்பு. அப்புறம் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேம் இல்லாமல் நான் ரொம்ப கம்மி பண்ணி வச்சு நல்லா வந்து 15 நிமிஷம் இதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் 1/4 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நமக்கு இனிப்பை வந்து கூட்டி கொடுக்கறதுக்காக உப்பும், ஏலக்காய் வந்து நான் சர்க்கரையில் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அதோட வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எந்த கப்பில் வந்து நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பளவு வந்து நாட்டு சர்க்கரை வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து வெள்ளை சர்க்கரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் வெல்லம் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கூட வேணும் அப்படின்னாலும் 1/4 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1 கப்பே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 1 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம நெய் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறணும். அப்படின்னா தான் நல்லா ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கும் இதே மாதிரியே நீங்களும் உங்களோட என்கரேஜும் சப்போர்ட்டும் இருக்கணுன்ட்டு அதே மாதிரி நிறைய வீடியோஸும் போடுவேன்.